யூ ஷுட் சென்ட் யுவர் சில்ட்ரன் டு கராத்தே கிளாஸ். இதுதான் ought toக்கும் ஷுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வணக்கம். தமிழ் வழியில் கல்வி கற்று வரும் மாணவ மாணவிகளே மற்றும் கல்லூரி நண்பர்களே, ஆங்கிலம் கற்க விரும்பும் தமிழ் நண்பர்களே, நான் இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமானது ஷுட் அண்ட் ought to. இதை எப்படி உபயோகப்படுத்தணும்? ஷுட்டுனா என்ன அர்த்தம்? ought toனா என்ன அர்த்தம்? ஷுட்டுனா நல்லது என்று அர்த்தம். ought toனா என்னது? அதுவும் நல்லது தான். சரியா? இதை ரெண்டுமே நல்லதுங்கிறீங்க. இதை எப்படி உபயோகப்படுத்தலாம்? இதுதான் இந்த பாடத்துடைய சிறப்பு. நீங்கள் கவனிச்சிட்ருங்க, பார்க்கலாம். ஷுட்டை எப்பப்பெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது அல்லது சஜஷன் கொடுக்கும்போது. அட்வைஸ்னால் என்ன? நீ இப்படி செய்ப்பா, அப்படி செய்கிறது நல்லது, நீ காலையில் வேகமாக எந்திரிக்கிறது நல்லது அப்படின்லாம் அட்வைஸ் சஜஷன் சொல்லணும்ல, அப்போ ஷுட்டு யூஸ் பண்ணணும். ought to எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மாரல் ஆப்ளிகேஷன், டியூட்டி, நெசசிட்டி. மாரல் ஆப்ளிகேஷன்னா என்ன? உங்கள் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் பள்ளிக்கு கண்டிப்பாக அனுப்பணும், இல்லை அனுப்புவது நல்லது. அது ஒரு ஆப்ளிகேஷன், ரைட்டா? அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் உபயோகப்படுத்துவது ought to, ரைட்டா? இதை வித்தியாசத்தை சொல்லிட்டேன். இப்போ எப்படி பயன்படுத்துகிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு உதாரணம் பாருங்கள். நாம் தினமும் 3 தடவை சாப்பிடுவது நல்லது. மனுஷனாக இருந்தால் 3 தடவை சாப்பிடணும், தெரியுதா? இதில் எத்தனை பதம் இருக்குது? நாம் தினமும் 3 தடவை சாப்பிடுவது நல்லது. இது என்னது? இதுதான் வினைச்சொல். சாப்பிடுவது நல்லது தான் வினைச்சொல். இது 4A 4Bன்னு இருக்குது, தெரியுதா? தமிழில் எப்படி இருக்குது? 1 + 2 + 3 + 4A + 4Bன்னு சென்டென்ஸ் இருக்குது. இதை ஆங்கிலத்தில் எப்படி மாறும் அப்படின்னா, 1 அப்படியே தான் இருக்கும், அதுதான் சப்ஜெக்டு, அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்ன வரும்? 4B, கரெக்ட். அடுத்து 4A, அடுத்து என்ன வரணும்? 3, அப்புறம் 2. அப்படியே உல்டாவாக இங்கிலீஷில் வரும், சரியா? இப்போ பார்க்கலாம் இங்கிலீஷில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன வருது? நாம், அது ஒன்று தான். அடுத்து என்ன வரும்? நல்லது, என்ன வந்திருக்கு? 4B. அடுத்து என்னது? 4A, சாப்பிடுவது. அடுத்து என்னது? 3 தடவை 3. அடுத்து என்னது? தினமும், அது 2. இப்போ இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்? நாம், நாமுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. நல்லது ஷுட். 3 தடவை சாப்பிட்றதுங்கிறது ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் கிடையாது, நல்லது, உடம்புக்கு நல்லது, புரியுதா? அதனால் ஷுட் யூஸ் பண்ணுறோம். சாப்பிட்றதுக்குன்னு இங்கிலீஷில் ஈட், ரைட்டா? 3 தடவை 3 times, ரைட்டா? டெய்லி. இது ஒரு அட்வைஸ், ரைட்டா? அதனால் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஷுட் யூஸ் பண்ணுறோம். we should eat 3 times daily. இப்போ பாருங்கள் இங்கிலீஷில் என்ன? we should eat 3 times daily. புரியுதா? ஓகே, இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ ought to எப்படி யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்கும் நல்லது தான், இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? நாம் தினமும் 1 தடவையாவது சாப்பிடுவது நல்லது. 1 தடவையாவது சாப்பிட்டா தான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும். இது உங்களோட மாரல் ஆப்ளிகேஷன், டியூட்டி, கடமை, இல்லையா? அதனால தான் இந்த சென்டென்ஸை பார்ப்போம். இப்போ நாம் 1, தினமும் 2, 1 தடவையாவது, 1 தடவையாவது, 1 தடவை 3A, 1 தடவை யாவது, அந்த யாவதுங்கிறது 3B, சாப்பிடுவது 4A, நல்லது 4B. இந்த சாப்பிடுவது நல்லதா என்னது? வினைச்சொல், சரிதா? இப்போ பார்க்கலாம் இங்கிலீஷில் எப்படி வரும். அது மேலே இருக்குது, இந்த பேட்டர்னில் தான் அப்படியே வரும், ரைட்டா? இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் திருப்பி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம், அடுத்து நல்லது, அடுத்து என்ன வரும்? சாப்பிடுவது, சாரி 4B 4A, ரைட்டா? அடுத்து இந்த யாவது, 1 தடவை யாவதுங்கிறதுல அது முன்னாடி வந்துடும். அது 3B, இது 3A,
அடுத்து என்ன வரும்? தினமும் to. இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். பாங்க. we இந்த இடத்துல வந்து கடமைன்னு சொல்லியிருக்கேன் நான். நல்லதுங்கிறது கடமையை குறிக்குது. அதனால் என்ன சொல்லணும்? ought to eat. இந்த யாவதுங்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவதுங்கிறோம்ல, அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஒரு தடவைக்கு என்ன இங்கிலீஷில்? ஒன்ஸ். தினமுங்கிறதுக்கு டெய்லி. எப்படி வந்துடுது? we ought to eat at least once daily அப்படின்னு வருது. இப்போ புரியுதா? ஷுட்டுக்கும் ஆட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியணும், கண்டிப்பாக புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், we ought to eat at least once daily. இதுதான் ஷுட்டுக்கும் ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு உதாரணத்தை பார்த்துடலாம், அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பாருங்கள், நீங்கள் உங்கள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவது நல்லது. பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் சட்டம் என்ன சொல்லுது? ஒரு குழந்தைகளையும் பள்ளிக்கு கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் என்பது சட்டம் இல்லையா? அதை சொல்லும் போது இப்படி தான் சொல்லணும். இட் இஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன். இதில் எப்படி இருக்குது? நீங்கள் உங்கள் குழந்தையை பள்ளிக்கு, இந்த இதில் இக்கு வந்திருக்கு, அதனால் 3A 3B. அனுப்புவது நல்லதான். என்னது? வினைச்சொல். ரைட்டா? 4A 4B. இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வரும்னு. ஃபஸ்ட்டு நீங்கள், அடுத்து என்ன வரும்? நல்லது, அடுத்து அனுப்புவது. ரைட்டா? அடுத்து என்ன வரும்? உங்கள் குழந்தையை. அடுத்து என்ன வரும்? இக்கு பள்ளி, அதாவது 3B 3Aன்னு வரும். ரைட்டா? இப்போ நீங்கள் யூ, இந்த இடத்துல நல்லது எது? கடமையை குறிக்குது இல்லையா? ought to. இட் இஸ் நாட் அன் அட்வைஸ். ரைட்டா? அதனால் என்ன பண்ணுறோம்? ought to send, அனுப்புவது. உங்கள் குழந்தை, உங்களுக்கு என்ன? யுவர். குழந்தைக்கு சைல்டு, சில்ட்ரன். ரைட்டா? இக்கு டு ஸ்கூல். என்ன சொல்லலாம்? யூ ought to send your children to school அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், யூ ought to send your children to school. புரியுதா? இப்போ அடுத்து ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். இது சுட்டுக்கு, இது நல்லது. நீங்கள் உங்கள் குழந்தையை கராத்தே வகுப்புக்கு அனுப்புவது நல்லது. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கண்டிப்பாக அனுப்பி தான் ஆகணும். கராத்தே கிளாஸுக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி அனுப்பாட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அனுப்புறது நல்லது. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்கள். இதில் தான் சுட்டு யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தையை கராத்தே வகுப்புக்கு 3A 3B அனுப்புவது நல்லது. இது என்னது? 4A 4B. ஃபஸ்ட்டு என்ன வரும்? நீங்கள். ரைட்டா? அடுத்து என்ன வரும்? நல்லது. அடுத்து அனுப்புவது. ரைட்டா? அடுத்து என்ன வருது? உங்கள் குழந்தையை. இக்கு கராத்தே வகுப்புக்கு, அந்த இக்குங்கிறது என்னது? 3B ஃபஸ்ட்டு வந்துடுது, அடுத்து 3A. இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்? யூ ஷுட், இந்த இடத்துல அட்வைஸ். யூ ஷுட் சென்ட் your children or child, ரைட்டா, to karate class. வகுப்புக்கு என்னது? கிளாஸ். ரைட்டா? இப்போ பாருங்கள், யூ ஷுட் சென்ட் யுவர் சில்ட்ரன் டு கராத்தே கிளாஸ். இதுதான் ought toக்கும் ஷுட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா, அந்த ought toங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஷுட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ought to ரேராக யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த தொடரின் பயன் தமிழ்நாட்டில் தமிழ்வழியில் கல்வி பயிலும் பயின்ற அன்பர்கள் அனைவருக்கும் போய் சேர இந்த தொடரை ஃபேஸ்புக்கிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்பிலோ பகிரவும். மற்றும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும்
மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஷுட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோங்கிறதுனால ஷுட்டுக்காக இன்னும் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கோம், சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, அவர்கள் பிரயாணத்திற்காக முன்பதிவு செய்திருப்பது நல்லது அப்படிங்கிறோம். அவர்கள் பிரயாணத்திற்கு ஆக இது 2A 2B, முன்பதிவு ரிசர்வேஷன் இல்லையா, முன்பதிவு. இது 3 செய்திருப்பது நல்லது. செய்திருப்பது தான் என்னது, வினைச்சொல். ரைட்டா, இதில் 2 பதம் இருக்குது செய்திருப்பது, அதனால் 4A 4B. இதில் பாருங்கள் செய்து இருப்பது 4B, இது என்னது 4C ஆகிடுது. ரைட்டா, செய்து இருப்பது நல்லது. புரியுதா? இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும் பாருங்கள். அவர்கள், அடுத்து நல்லது. இங்கிலீஷில் எல்லாமே உல்ட்டாவாக தான் வரும், அதனால் செய்திருப்பதுங்கிறது எப்படி வரும், இருப்பது செய்துன்னு வரும் இல்லையா. எப்படி வருது, இருப்பது செய்து. அது 4B 4Aன்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, 4C 4B 4Aன்னு மாறி இருக்கு. ரைட்டா, அடுத்து என்னது, முன்பதிவு 3. அடுத்து என்னது, ஆக பிரயாணம். அந்த பிரயாணத்துக்காகங்கிறது ஆகங்கிறது முன்னாடி வந்துடுது இல்லையா, 2B 2A. இப்போ இங்கிலீஷில் விட அவர்கள் தே. ரைட்டா, நல்லது ஷுட். இந்த இடத்துல இருப்பதுங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹாவ். ரைட்டா, செய்து, இது வந்து வினை. இது என்னது, ஹாவ். இந்த இருப்பதுக்கு ஹேவ் வரணும். இந்த செய்துங்கிறது என்னது, வினையெச்சம். வினையெச்சம்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ செய்கிறதுக்கு என்ன, டூ. பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டன். ரைட்டா, ஷுட் ஹேவ், அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, டன். எ ரிசர்வேஷன், ரிசர்வேஷன். ஃபார், ஆகங்கிறதுக்கு ஃபார். ரைட்டா, ஃபார். பிரயாணத்துக்கு என்ன இங்கிலீஷில், ஜேர்னி, ஃபார் அ ஜேர்னி. ரைட்டா, தே ஷுட் ஹாவ் டன் அ ரிசர்வேஷன் ஃபார் அ ஜேர்னி. இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், வீன்னு போட்டுருங்க, வீயில் தே. ரைட்டா, தே ஷுட் ஹாவ் மேட் அ ரிசர்வேஷன் ஃபார் அ journey. should have done or made, whatever. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ஓகே. அடுத்ததையும் பாருங்கள், அடுத்து இன்னொன்றையும் பார்க்கலாம். நாம் இரவில் வெகு நேரம் முழித்திருப்பது நல்லதல்ல. ரைட்டா, இதில் எப்படி இருக்குது, நாம் இரவில், இரவில் 2 பதம் இருக்குது, 2A 2B, வெகு நேரமாக. ரைட்டா, 3A 3B. முழித்திருப்பது நல்லதல்ல. இதில் முழித்து இருப்பது நல்லதல்ல. இதுதான் என்னது, வினைச்சொல். முழித்து 4A 4B 4C. நல்லதுன்னா என்ன சொன்னோம், சுட்டுனா நல்லது. ரைட்டா, இப்போ நல்லதல்லங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஷுட் அதோட நாட் போட்டால் நல்லதல்ல. என்னது, நல்லதல்ல, ஷுட் நாட். புரிஞ்சா? இப்போ இங்கிலீஷில் எப்படி வருது பார்ப்போம். நாம் 1, அடுத்து நல்லதல்ல 4C, அடுத்து என்ன வரும் 4B, கரெக்ட். அடுத்து 4A. ரைட்டா, அடுத்து ஆக, அந்த ஆக முன்னாடி வந்துடுதுல, 3B 3A. அடுத்து இல், 2B 2A. ரைட்டா, இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், நாம் வி. ரைட்டா, நல்லதல்ல என்ன, ஷுட் நாட். இருப்பதுங்கிறதுக்கு என்னது, ஹேவ். இதில் முழிக்கிறதுங்கிறது என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும்னு சொல்கிறேன் நான். முழிக்கிறதுக்கு அவேக். இது விழிக்கிறது, விழிச்சிருப்பதுக்கு. பாஸ்ட் டென்ஸில் என்ன, அவேக்கன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அதுவும் அவேக்கன் தான்.
ரைட்டா? ஓகே. should have awaken. should not have awaken. ஆகங்கிறதுக்கு என்ன? for. வெகு நேரத்துக்கு long. இரவில், அந்த இல்லுக்கு வந்து என்ன? at. இரவுக்கு night. இப்போ எப்படி வந்துடுது? we should not have awaken for long at night. ரைட்டா? இப்போ பாருங்க, we should not have awaken for long at night. இவ்வளோ தாங்க ஷுட்டுக்கும் ஆட்டுக்கும் இல்லை உபயோகமும் வித்தியாசமும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிய வேண்டியது நல்லது. அந்த நல்லது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இத்துடன் இந்த தொடரை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த தொடரை சந்திக்கும் வரை நன்றி கூடி விரைவிடுகிறேன். வணக்கம்.